டியர் பிக் பாஸ் வியூவர்ஸ், உங்கள்ட்ட ஒரு கேள்வி. அது கரெக்டான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா சொல்லுங்க, இல்லனா இட்ஸ் ஓகே. ஏன்னா எப்படி கால்குலேஷன் போட்டு பார்த்தாலும் இதுக்கு ஆன்சர் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால உங்கள்ட்டே இந்த கேள்வியை ஒப்படைக்கிறேன். தெரிஞ்சா மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் தர்ஷிகாக்கு விஷால் மேல லவ், விஷாலுக்கு இப்ப அன்ஷிதா மேல லவ். ஆரம்பத்துல அன்ஷிதாக்கு ஆர்னவ் மேல ஒரு லவ். ஆர்னவுக்கு யார் மேல லவ்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் யார் மேலயும் லவ் கிடையாது. அதாவது ஆரம்பத்துல. பட் இப்போ அன்ஷிதாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவ எனக்கு வேணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அவளுக்கு என்ன வேணுங்கிறது எனக்கு முக்கியம் தான். ஏன்னா அன்ஷிதாவும் விஷால் இப்ப க்ளோஸா இருக்காங்கல்ல. சோ இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அன்ஷிதாவை இப்ப அர்ணவ் லவ் பண்றாரா, இல்ல என்ன லவ் பண்ணிட்டு இருந்தவ என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தவ பொசுக்குன்னு என்ன சுத்தமா கண்டுக்காம விஷால் கூட பேசிட்டு இருக்காளே அப்படின்ற வருத்தமா, இல்ல உண்மையிலேயே இது லவ் தானா? இது ஒரு கேள்வி. நல்ல கேள்வி. அடுத்து விஷால் அண்ட் அன்ஷிதா உண்மையிலே லவ் பண்றாங்களா, இல்ல கண்டென்ட் லவ்வா? ஒருவேளை இது உண்மையான லவ் அப்படின்னா எத்தனை நாளைக்கு இது தொடரும் இப்படின்ற ஏகப்பட்ட கேள்வி மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே. அது என்னன்னு யார்ட்டையாவது கேட்கலான்னு பார்த்தா அது அவங்களோட பர்சனல். எப்படி இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு நம்மள கேக்குறாங்க. சரி, அதை நம்ம கண்டுக்காம விட்டுறலாம் அப்படின்னு விட்டா, நேத்து இந்த கண்டென்ட் தான் மெயின், இது ஏன் நீங்க கவர் பண்ணவே இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகே, அதை கவர் பண்ணி இருக்கிறதே இருக்கிற மாதிரியே சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படியே நடந்ததை சொன்னா, இதுல உங்களோட கருத்து என்ன? இருக்கிறத மட்டும் சொல்றீங்க, என்ன சேஃபா ரிவ்யூ பண்றீங்களா அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. நானும் புதுசு புதுசா ஒரு தொழிலை கண்டுபிடிச்சு ஆரம்பிக்கிறேன். அதை விட புதுசு புதுசா ஏதாச்சும் ஒரு ஐடியாவை கண்டுபிடிச்சு என் தொழிலை கெடுத்து விட்டு போயிடுறாங்க. இதுல இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம முடிவு எடுக்க தெரியாம நாக்கு அவுட் ஆகி போய் நிக்கிற அளவுக்கு இருக்குது என் நிலைமை. சோ நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. உங்க கமெண்ட்டை வச்சு இதுக்கு என்ன முடிவுன்னு நாளைக்கு சொல்றேன். இப்போ நேத்து நடந்த ஏகப்பட்ட மொக்கையான சம்பவத்துல முக்கியமான சம்பவத்தை மட்டும் பார்ப்போம். ஸ்டார்டிங்லயே நம்ம விஷால் அன்ஷிதா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்காரு, நீ வர போறதுக்கு முன்னாடி அன்ஷிதா சுனிதா ஆர்னவ் கிட்ட கேக்குறா, அன்ஷிதா ரிட்டர்ன் வர போறா, ஹாப்பி தானே அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு என்ன ஹாப்பி, விஷாலுக்கு தான் ஹாப்பி அப்படின்னா. அதுக்கு நான் என்ன தெரியுமா சொன்னேன், ஆமா எனக்கு ஹாப்பி தான், உனக்கு என்ன அப்போ? இல்ல அதான் சொன்னேன். உங்களை கேட்டா உங்களோட பதில் மட்டும் சொல்லுங்க, என் பேரை சொல்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. எனக்கு ஹாப்பின்றது எனக்கு தெரியும், அதை நானே அவள்கிட்ட சொல்லிக்கிறேன். இல்ல நான் இங்க ஒரு ஹவுஸ் மேட், அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். நீ யாரே அதெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு பயங்கரமா கேட்டு விட்டானே. இப்படியே கேட்டுட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு சத்யா குறுக்க போன்ட்டான். மச்சான் அவன் கிடக்குறான் மச்சான், நீ வா